இன்று காலை மாச்சாங் பூபோக்கில் தனது மோட்டார் சைக்கிளில் தப்பியோட முயற்சி செய்த சந்தேக நபருக்கும் போலீசுக்கும் இடையில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சந்தேக நபர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். இன்று பின்னிரவு 2:20 மணியளவில் ஜாலான் காஜா மத்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குற்றப்புலன் விசாரணை இலாக்காவை சேர்ந்த குழு ஒன்று இருந்த நபர் ஒருவர் சந்தேகத்திற்குரிய முறையில் நடந்து கொண்டதை கண்டறிந்ததாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமட் தெரிவித்தார். யமஹா லெஜெண்ட் ரக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற அந்த சந்தேக நபரை நிறுத்தும்படி போலீஸ் உத்தரவிட்டதை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளார். இதனையடுத்து போலீஸ் சந்தேக நபரை துரத்திச் சென்று நிறுத்த முயற்சி செய்தபோது அந்நபர் போலீஸை நோக்கி சுட்டதை தொடர்ந்து போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அந்த ஆடவன் கீழே சரிந்து விழுந்தான். இதனைத் தொடர்ந்து போலீஸ் பரிசோதனை மேற்கொண்டதில் 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரிடம் குளாக் ரக துப்பாக்கி ஒன்றும் ஹீரோயின் ரக போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அம்சா தெரிவித்தார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 307 கீழ் கொலை முயற்சிக்காகவும், துப்பாக்கிச் சட்டம் பிரிவு 8 கீழும், அபாயகர போதைப்பொருள் கடத்தல் சட்டம் பிரிவு 39B கீழும் விசாரிக்கப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.